இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம கௌதம் கிட்ட வசமா அந்த இலக்கியா சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. டீச்சர் ட்ரைனிங் கொடுக்க போறேன்னு இந்த ஒரு மில்லில் இவ்வளோ கேவலமா என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிருக்கேன்னு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு வசமா நம்ம இலக்கிய நம்ம கௌதம் கிட்ட சிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே நடு ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத அட்வான்டேஜா இந்த அஞ்சலி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஒரு நிலைமைக்கு தான் உங்களை வந்துட்டு நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனால் இப்போ நீ அதை நினைச்சதோட ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கீங்க. இதோட எனக்கு வேற எந்த ஒரு சந்தோஷமும் இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதமோட தலையெழுத்தும் நம்ம இலக்கியோட தலையெழுத்தும் மாறணும்னு நினைக்கிறோங்க. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா இந்த ரேவதி அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த கொடுமையை வச்சு இந்த எஸ்எஸ்கே கிட்ட வசமாக நம்ம இலக்கிய மிரட்டினாங்க. எப்படி என்கிட்ட இருந்து வந்துட்டு ஏமாற்றி கார்த்திகிட்ட வந்துட்டு அந்த ஒரு சொத்து மதிப்பை எழுதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு சொத்து மதிப்பு திரும்பி என் கைக்கு வரலனவா நான் தாக்ஷானிக்கு தெரியப்படுத்தினேன் உண்மையான மிரட்டி வச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா திரும்ப வந்துட்டு நம்ம இலக்கியாவாலையும் கௌதமாலையும் கஷ்டப்பட்டு அந்த ஒரு இழந்ததை மீட்கணும்னு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு நம்ம இலக்கியாவும் கௌதம் அடி வாங்கிட்டேங்க. இதுக்கு மேலே அந்த ஒரு நிலைமைக்கு போக ரொம்பவே கஷ்டங்க. நம்ம கௌதமுக்கு பண உதவியில் கூட முன்னுதவியில் யாரும் வந்துட்டு உதவி பண்ணாத ஒரு காரணத்தினால நம்ம கௌதமை யாருமே நம்ப கிடையாது. ஒரு கட்டத்தில் கௌதமுக்கு மட்டும் ரொம்பவே நம்ம தொந்தரவு வச்சுட்டு இருக்கோம். ஒருத்தருடைய சமர்ப்பணையில் இந்த ஒரு குடும்பம் வந்துட்டு ரன் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு போகிறாங்க. மில்லில் கஷ்டமான வேலை இருந்தால் கூட சரி நான் செய்கிறேன் தயாராக இருக்குன்னு இந்த பூஜா கிட்ட ரொம்பவே ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி அம்மாவோட மனசுக்கும் நம்ம ரேவதி அம்மாவோட மனசுக்கும் ரொம்பவே நல்லதாங்க இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோம். நாம்ளும் முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போகலான்னு நம்ம ஜானகி அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு வேலைக்கு போகிற அனுபவம் கிடையாதுங்க. ஆனால் இப்படி போயிட்டு வந்துட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு அந்த ஒரு வேலையை வாங்குறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீண் போகுதுன்னு நினச்சாலே ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க. நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இவங்கள வேலைக்கு அனுப்ப போகிறது கிடையாது. ஆனால் நம்ம ஜானகி அம்மாவோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. கௌதமுக்கு மட்டும் ஆரம்பத்தில் இந்த பேருக்கு ரொம்பவே நம்ம பாரத்தை கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே இந்த ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடாது. அதனால் நம்மளும் வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த குடும்பத்தோட கஷ்டம் வந்துட்டு குறையும்னு நம்ம ரேவதியும் ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஜானகி ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இலக்கை நினச்சிட்டு இருக்காங்க. திரும்ப இழந்ததை மீட்கணும். இந்த அஞ்சலி வந்துட்டு பண்ண நம்பிக்கை வச்சிருந்த அந்த ஒரு நம்பிக்கையையும் இந்த கார்த்திக் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் சுக்குநூறாக உடச்சி நம்பிக்கை துரோகமாக நமக்கு கொடுத்தாங்களே அவங்கள அவமானப்படுத்துறதுக்காச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் கௌதம்னு தினந்தோறும் நம்ம இலக்கிய வேண்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு கடவுளை. ஆனால் இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததும் நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு புள்ளி கூட வந்துட்டு ஏற்றுக்க போகிறது கிடையாதுங்க. என்னை கேட்காம என்கிட்ட வந்துட்டு போய் சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க, உங்களுடைய முடிவே வந்துட்டு எல்லாமே இருக்குமா, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் துளி அளவு கூட விருப்பமே கிடையாது போதும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் ரொம்பவே சண்டை இட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம பைரவி நினச்ச மாதிரி அஞ்சலியை கீழே தள்ளி அந்த ஒரு சேர்மன் பதவியிலும் அந்த ஒரு கம்பெனியிலும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ பைரவியை வந்துட்டு எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நம்ம அஞ்சலியும் சிந்தாமணியும் நினச்சிட்டு இந்த தருணத்தில் நம்ம இலக்கியா இவ்வளோ கேவலமான நிலைமையில் பார்த்துட்டு இருக்கிறத ரசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த எஸ்எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி இலக்கியா வந்துட்டு இந்த நடு ரோட்டில் இப்படி ஒரு நிலைமையில் இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு சரியான பதில் தாங்க கொடுத்துருக்காங்க. இலக்கியா கிட்ட இதுக்கு மேலே நீ வந்துட்டு எந்த ஒரு விஷயம் வச்சுக்காத, ஏன்னா இலக்கிய வந்துட்டு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கா, கண்டிப்பாக நம்மளை பழி வாங்க எந்த லெவலுக்கு வேணால் போவா, அவளுடைய சவகாசத்தை நீ இதோடு விட்டுரு அப்படின்ற மாதிரி பயந்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அஞ்சலிக்கு தெரியாதுங்க இலக்கிய கிட்ட வசமாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே சிக்கிட்டு இருக்காங்கன்னு. எப்படியோ இந்த அஞ்சலி வந்துட்டு நினச்சது எல்லாமே சாதிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ இழந்ததை திரும்ப வந்துட்டு கார்த்திகை மயக்கி அந்த ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம போகணுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஒரு பக்கம் என் பொண்ணவே வந்துட்டு கார்த்திக் மாப்பிள்ளை கிட்ட கேவலப்படுத்தி நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு திரும்ப பழி வாங்கிய திரும்புன்னு நம்ம அஞ்சலிக்கே தெரியாமல் இந்த சிந்தாமணி பைரவியை பழி வாங்குறதா நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.